வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு அத்திப்பழம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அத்திப்பழ மரத்தை நாங்கள் வந்து கண்ணாக தான் வாங்கிட்டு வந்தோம். கண்ணாக வாங்கிட்டு வந்து வச்சோம். அது வந்து 3 வருஷத்துலேயே காய்க்கு வந்துருச்சுங்க. காய்க்கு வந்ததுனால சடையாக பிடிச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மரமாக வளர்த்துறது தான் கஷ்டம். வளர்த்திட்டோம்னு வச்சுங்களேன், அதனோட நன்மைகள் அதிகம் தாங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் தந்துருக்கு பாருங்கள். இது வந்து பழமாகவும் சாப்பிட்லாங்க, பச்சையாகவும் சாப்பிட்லாம். இந்த பழம் சாப்பிட்றனால பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அத்திப்பழம் உலர வச்சு பொடியாக்கியும் சாப்பிட்லாங்க. அது தேனில் கலந்து சாப்பிட்ணுங்க. பால் சேர்த்து சாப்பிட்லாம். அதனால் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. மரம் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த மரத்தில் ஏராளமான பழம் கிடைக்குதுங்க. அத்திப்பழம் இது பழமாக பறித்தோம்னா 1 கிலோவே 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. இதை காய வச்சு உலர வச்சு நம்ம கொடுத்தோம்னா இன்னமும் கிராம் கேட்டு ரேட்டே அதிகங்க. இன்னும் ரொம்ப ரேட் அதிகங்க. இது நாங்கள் எந்த ஒரு மருந்து அடிக்காமல் இயற்கையாக வர்றது தாங்க. இதுதான் நல்லா ஹெல்த்தியாக கூட. இந்த மாதிரி ஆர்கானிக் ஃப்ரூட்டை எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லது. இது சாப்பிட்றதுக்கு நிறையா பறவைகள்லாம் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.